ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 1.5 டன் 3 ஸ்டார் ட்வின் இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏசியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, நீங்கள் கொடுக்குற காசுக்கு இது ரியலி ஒர்த்தபுளாக இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏசியோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஃபீச்சர்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த ஏசியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1.5 டன், கிட்டத்தட்ட ஒரு மீடியம் சைஸ் ரூமுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது 110 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 150 ஸ்கொயர் ஃபீட் இருக்க ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதோட எனர்ஜி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் BW ரேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட ஆனுவல் எனர்ஜி கன்சம்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 956 கிலோவாட் வரைக்கும் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ணிக்கும். இதோட கம்ப்ரஸர் வந்து பார்த்தீங்கன்னா டின் இன்வெர்டர் கம்ப்ரஸர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேரியபிள் ஸ்பீட் கம்ப்ரஸர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பேஸ் பண்ணி ஹீட் லோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இதில் கொடுத்துருக்கக்கூடிய காயில் பார்த்தீங்கன்னா 100% காப்பர் காயில் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் லைஃப் வரும், அது மட்டும் இல்லை பெட்டரான கூலிங் வந்து கொடுக்கும். ஸோ இதோட ரெஃப்ரிஜரேஷன் பார்த்தீங்கன்னா R32 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்விரான்மெண்ட்லேயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதோட கூலிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 54 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் கூலிங் வரைக்கும் கொடுக்கும். 54 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உள்ள அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பெட்டரான கூலிங்கை வந்து இது கொடுக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஏர் த்ரோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை ரூமுக்கு ஏற்ற மாதிரி என்ன டெம்பரேச்சர் எந்த மாதிரி கொடுக்கணுமோ ஸோ ஆட்டோமேட்டிக் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டபிள் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 7:1 கன்வெர்ட்டபிள் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இதில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை செல்ஃப் கிளீனிங் ஃபீச்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை டெஃபினிஷன் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஏர் த்ரோ குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவாக இருக்கும். அது மட்டும் இல்லை உங்களோட ஏரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணி சிங் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஹைப்பர் PCB கொடுத்துருக்காங்க, எக்கோ அண்ட் டர்போ மோட் இருக்குது, சூப்பர் குயிக் மோட் இருக்குது, ஹிடன் டிஸ்பிளே, லோ கேஸ் வார்னிங் இருக்குது, 2-வே ஏர் ஸ்விங் இருக்குது, ஆட்டோ ரீஸ்டார்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வால்வ்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை இந்த ஏசியோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா இன்டோர் வெயிட் 13 kg, அவுட்டோர் பார்த்தீங்கன்னா 22 kg வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வாரண்டி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் காம்ப்ரஹென்சிவ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. 1 இயர் வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ட்லேயே கொடுத்துருவாங்க. பட் 4 இயர்ஸ் வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனல் இல்லைன்னா வாரண்டி இல்லைன்னா சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருவாங்க. இதில் வந்து கம்ப்ரஸர் வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏசியோட டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் 33,990 35,485 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அதிகமாகலாம் இல்லைனா கம்மியாகலாம். ஸோ அது வந்து நிலவரத்தை பொறுத்து. ஸோ இந்த ஏசி பை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருவோம், அதை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் நம்ம புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.